உப்பு நீர் வாதம், கவுட் ஆர்த்ரைட்டிஸ். ஏன்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னா ஏதோ ஒரு வகையான முட்டு வலி. இதனால் பாதிப்படைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது திரும்ப திரும்ப வந்துகிட்டு தான் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது டிசிஹெச் சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா உப்பு நீர் வாதம், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், இதை பற்றி பல பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். யூஸ்வலாக என்னன்னா நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு நேயர்கள் வந்து கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வரும்பொழுது டாக்டர் இப்படி பார்த்தோம், நாங்கள் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுறப்பயே எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சுன்னு வந்து தேங்க்ஸ் சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னா ஏதோ ஒரு வகையான முட்டு வலி. இதை புதுதாக பார்க்குறவங்களுக்கு தான் அப்படி தெரியும். நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், அதனால அவர்களுக்கு புரியும். ஆனால் புதிதாக பார்க்கணும், இது ஏதோ மூட்டு வலி, இது ஏதோ மாத்திரை சாப்பிட்டா இந்த யூரிக் ஆசிட்லாம் வெளியே போயிடும் அவ்வளோதான் நினைக்கிறாங்க. யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கு, மாத்திரை போட்டு வெளியே தள்ளிட்டோம்னா யூரிக் ஆசிட் போயிடும், மூட்டு வலி சரியாயிடணும். ஆனால் இதனால் பாதிப்படைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு. ஸோ இதற்காக நம்ம பல்வேறு பதிவுகள் போட்டிருக்கோம். ஆனால் இந்த யூரிக் ஆசிட்க்கு நம்ம வெள்ளரின்னு சொல்லக்கூடிய அந்த கீரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு. அதை எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் 5 காரணங்கள் இதை எடுக்கிறதுனால தி பெஸ்ட் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு லோ பியூரின் உணவு. நம்ம இந்த உப்பு நீர்வாதம், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்க உணவுல எதை ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக பியூரின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இருக்காது. ஏன்னா பியூரின் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய உணவுகள் யூரிக் ஆசிடை அதிகமாக்கும். அப்ப இன்னும் வலி, வேதனை, யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாகி தொந்தரவு இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தா இந்த வெள்ளரிக்காய்னு சொல்லக்கூடிய கீரைக்காய் பார்த்தீங்களா ஒரு சேஃபஸ்டான உணவு. ஏன்னா லோ பியூரின் இருக்கு. அடுத்து இந்த வெள்ளரிக்காயில 99% அதிக அளவு நீர்ச்சத்து உள்ளது. நீங்க ஒரு வெள்ளரிக்காயை வெளியே வைங்களேன், நாளாக நாளாக அப்படியே சுருங்கி போயிடும். அந்த நீர்த்துவம் குறையிறப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியும். ஸோ அவ்வளோ நல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்கனால ஈஸியா யூரிக் ஆசிடை எந்த மருந்து மாத்திரைகளை விட நல்ல வெளித்தள்ளக்கூடிய, யூரின் வழியா வெளித்தள்ளக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கு. அடுத்து 3வது முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம அல்கலைன் வாட்டர்னு நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். அந்த அல்கலைன் வாட்டர்ல வந்து இதுவும் ஒரு மூலமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது அல்கலைனா இருக்கிறதுனால யூரிக் ஆசிட்ல அசிடிக் தன்மை அதிகமா இருக்கு. ஸோ இது அல்கலைனா இருக்கனால நியூட்ரலைஸ் பண்ணி அதை குறைக்கும். ஸோ அதுவும் இதை நம்ம பயன்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமான தன்மை. அடுத்து 4வது முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய டேனின்ஸ், இந்த மாதிரி சாப்போனின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அல்கலாய்ட்ஸ் இருக்கு. குறிப்பாக சிலிக்கா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும்னா தாபிதத்தை குறைக்கும். இப்போ இந்த உப்பு நீர்வாதம், கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ல மூட்டு வலி வந்து தாபிதம் ஏற்பட்டு தான் இந்த வலி, வீக்கம், வேதனைகள் ஏற்படுது. ஸோ அதை நீங்க மருந்து மாத்திரைகள் போட்டு குறைப்பதை விட இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்ல பலன் தரும். 5வது முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கிட்னியோட ஃபங்க்ஷனை மேம்படுத்தும். இந்த உப்பு நீர் வாதத்துல மெயினா பாதிக்கப்படக்கூடியது 2 உறுப்பு. கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதும் 2 உறுப்பு. ஒன்று வந்து என்னன்னா கல்லீரல், மற்றொன்று சிறுநீரகம். ஸோ கல்லீரல் அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணணும், சிறுநீரகம் அதை கரெக்டா வெளித்தள்ளணும். ஸோ இந்த சிறுநீரகம் கரெக்டா வெளித்தள்ளக்கூடிய தன்மை, அதை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கக்கூடிய தன்மை இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கிறதுனால அது இன்னும் பெனிஃபிட். ஸோ அதனால இந்த 5 விஷயங்கள் இருக்கனால வெள்ளரிக்காயை விட ஒரு பெஸ்டான ஒரு உணவு வந்து நம்ம இந்த யூரிக் ஆசிட்க்கு வந்து சொல்ல முடியாது. அதிகமாக யூரிக் ஆசிட் இருக்கக்கூடிய கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு. சரி, எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வெள்ளரிக்காயை நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் வெள்ளரிக்காயை வந்து அரைச்சு ஜூஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா
ஒவ்வொரு வேளை உணவு உண்பதற்கு முன்னாடியும், ஒரு உணவு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா, மதிய சாப்பாடு சாப்பிட்றீங்களா, இரவு உணவு சாப்பிட்றீங்களா, சாப்பிடுவதற்கு முன்னாடி வேலையா இந்த ஒரு ஃபுல் வெள்ளரிக்காயே சாப்பிடணும். இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மற்ற உணவுலையும் சேர்த்து இதுல வந்து என்ன அப்படின்னா சோலியபிள் ஃபைபர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்சாலியபிள் ஃபைபர்ஸ் இருக்கு. இது என்ன செய்யும், ஒரு பல்கா ஃபார்ம் பண்ணி தேவையில்லாதது நம்ம உடம்பில் உறிஞ்சப்படாமல் மலத்தின் வழியாக ஸ்டூல்ஸ் வழியா வந்து வெளியே தள்ளப்படும். ஸோ அதனால 3 வேளை உணவுகளும் சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு முழு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கணும். அடுத்து இரவு படுக்க போகும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு வெள்ளரிக்காய் அப்புறம் அரை எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு குடிச்சிட்டு படுக்கணும். ஸோ இப்படி ஒரு டயட் பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் மூலம் உங்களுக்கு யூரிக் ஆசிட்ல இருந்து நல்ல ஒரு விடுதலை வந்து கிடைக்கும். நன்றி.